ஹலோ ஹபீபி, இங்கே தான் நாங்கள் சவுதி பிளாக்ஸ் பார்த்துருப்பாங்க. நம்ம எங்கே இருக்கிறோன்னா த ரிட்ஸ் கால்ட்டன் இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பக்கத்தில் நம்ம ஆறுமுகம் சாமின்னு ஒருத்தர் சின்ன வண்டி கடை போட்டிருக்காரு. அந்த கடையில் தான் போய் சாப்பிட போகிறோம். நம்ம தலைவர் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. எங்கள் ஓனரை வந்து செல்லமாக தலைவரே அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்லும்போது நான் எங்கள் ஓனரை தலைவரே அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கள் தலைவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. ஸோ பார்க்கிங்கில் போட்டுட்டு இங்கே இந்த பக்கத்தில் இந்த பில்டிங் இருக்கு. இது வந்து ஜம்சம் பிளாசான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ நிறைய மாறிடுச்சு. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கும்போது இந்த ஹோட்டல் இங்கே இல்லை. இந்த ரிட்ஸ் கால்ட்டன் இங்கே இல்லை. அந்த அனுமதி வாங்காமலே கட்டிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. சும்மா போயிட்டு பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஆனால் நல்லா இருக்குது ஹோட்டலு, பெரிய ஹோட்டலு, செம்ம பெருசு. இந்த ஹோட்டல் பக்கத்தில் டீ கடை வச்சா கூட பெரிய ஆள் ஆயிடலாம். யாருக்குன்னா நம்ம ஊரில் ஐடியா இருந்ததுன்னா இந்த ஹோட்டல் பக்கத்தில் டீ கடை 5 ரூபாய்க்கு சாப்பாடு அந்த மாதிரி வைக்கலாம். இவங்க அந்த ஒரு பேட்டரி கார் மாதிரி இருக்குது, கார்லேயே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. பார்க்கிங்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பேட்டரி காரில் வரியான்னு கேட்டாங்க. நான் வரலன்ட்டேன். நம்ம நடந்தே போவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜித்தாவோட இதுதான் இங்கே பெரிய பீச்சு. அலை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அடிக்கும். நம்ம ஊர் மாதிரி மண்ணில் இறங்கி விளையாடலாம் முடியாது. ஸோ இங்கே இந்த பால்கனியில் இருக்கிற இது மாதிரி இப்படி கட்டி விட்டுருவாங்க. இங்கே எவ்வளோ இடம் ஆட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பசங்க உட்காடுறது விளையாடுறது. இந்த தண்ணியோட கலரு அப்படியே அக்வா க்ரீன். இதை யூடியூபர்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அக்வா க்ரீனில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அக்வா க்ரீனை நீங்கள் பாருங்கள். இது வந்து கடல்னு சொல்ல முடியாது, இது கடல் தான். பட் கடல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அந்த கடல் தண்ணி அங்கேருந்து இவ்வளோ தூரம் இவங்க இது செயற்கை கடல் மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே அலைகள் இவ்வளோ குட்டியாக இருக்குது. அந்த சவுண்டு ரொம்ப பலமாக இருக்குது. வீடியோ செம்ம காற்று சவுண்டு. இந்தளவுக்கு வீடியோவில் கேட்கணும்னு தெரியல. இது ஹார்டின் அழகாக இருக்குது. இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி எடுத்துருவோம் அந்த ஆசையை. 10 வருஷமாக ஆசை எனக்கு இப்படிலாம் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு. நல்ல அருமையான பீச்சு, ரொம்ப அழகான பீச்சு. இன்றைக்கி தான் நான் வந்து ஒரு உண்மையான ஒரு பிளாகராக நான் வந்து உணர்றேன். என்ன, நம்மளும் ஒரு யூடியூப் பிளாகர் தான். யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ போடுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளும் பிளாகர்டா, இனிமேல் நானும் பிளாகர்டா, நம்ம பிளாகர் ஃபேமிலிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ இங்கே திடீர்னு ஏன் வீடியோ எடுக்கிற, ஏன் இங்கே நிற்கிற, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் அங்கேயே வீடியோ எடுக்க வேண்டியது. அங்கேயே ஒரு போலீஸ் வேன் நின்றுட்டு இருந்துச்சு. நான் எதுக்கு வம்பு, நம்ம எடுக்க, அவன் ஏன் வந்து வீடியோ எடுக்கிற, ஏன் வந்த, எதுக்கு வந்த, இதெல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ரொம்ப அருமையான இடம். இங்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு எம்னி ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பேர் குருவி அப்படின்னு நாங்கள் செல்லமாக கூப்பிடுவோம். குருவி அப்படின்னு கூப்பிடுவோம். அவன் கூட இங்கே வந்து நின்று பேசிட்டுலாம் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கேமரா நானே எடுக்கிறேன். இதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ நல்ல இடம். ஒரு பிளாகராக நானே உணர்றேன் என்ன நான். ஸோ இந்த மாதிரி சவுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்,
சவுதியில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த கடல் இருக்கு இல்லையா, கடல்லேருந்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங், நம்ம அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அது தெரியும். அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. நண்பர்களே, அதாவது பஞ்சாயத்து ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுதான் ஜித்தா பீச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்க அப்படி மண்ணிலெல்லாம் அப்படி விளையாட முடியாது. பீச் அப்படி நின்று அப்படி பார்த்துட்டு இந்த அலைகள் எல்லாம் அலைகள் பற்றி அனுபவிச்சுட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்திருக்க டீ காவா எல்லாத்தையும் இங்கே வச்சு சாப்பிட்டு இதுதான் இங்கே பீச். பீச் இப்படி தான் இருக்கும். நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம போகலான்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். அங்கே வண்டிக்கு போயிட்டு வண்டியிலேருந்து பேசுவோம். இந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் ஆறுமுக அண்ணன் கடை போட்டிருக்காரு. வண்டி கடை, டீ பஜ்ஜி சம்சா ஏதாவது போட்டிருப்பாரு. அங்கே போய் ஏதாவது பார்ப்போம். எங்கள் தலைவர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாரு, போகிறாரு. இதை போயிட்டுருக்கோம். நம்ம போய் வீடியோ எடுக்கணும். போய் சாப்பிட்டுட்டு தலைவருக்கு கால் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதுந்தாச்சு. எவ்வளோ பில்லுன்னு தெரியல. ஒரு வேலைக்கு 420 ரியாலாம், கிட்டத்தட்ட 9000 ரூபாய்கிட்ட வருது. இந்த 420 ரியால் இருந்தால் நான் 1.5 மாதத்துக்கு சாப்பாட்டு காசு வச்சுட்டேன். நான் 1.5 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, பணக்காரங்க நிறைய காசை யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல, எங்கள் தலைவர் வந்து ஏழை ஏழை பணக்காரன். மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி சவுதியில் நடக்கிற விஷயங்கள், சவுதியை பற்றின தகவல்கள் தெரியணும்னா நம்மளுடைய வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம்.